நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். இன்னைக்கு மதுரையில் ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தார். அது இங்கே நிர்வாகிகள் எல்லாம் சந்தித்து பேசினார். அது நீங்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் டிவியில எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி 22ஆம் தேதி அவங்க நடத்த போகிற முருகன் பேரில் ஒரு அரசியல் மாநாடு, சங்கிகள் மாநாடு, ஒரு மதவாத மாநாடு, மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு ஒரு மதவாத மாநாடு நடத்த போறாங்க இல்ல, தமிழ் கடவுள் முருகன் பேர்ல. அது எப்படியெல்லாம் குழப்பத்தை உருவாக்கி எப்படியெல்லாம் மதக்கலவரத்தை உருவாக்கலாம், அந்த தமிழ் கடவுள் முருகன் பேரிட அந்த மாநாட்டில் அதில் அவர் ஆலோசனை பண்ணார், டிஸ்கஷன் பண்ணார். அதில் அந்த ஒரு ஸ்டேஜ் மாதிரி அமைச்சு அதில் எல்லாரும் பேசினாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. நான் நாளைக்கு எல்லாருக்கும் பதில் சொல்றேன். எங்க அக்கா இந்திசை சவுந்தரராஜன் மட்டும் பதில் சொல்லி அவனுக்கு தூக்கம் வராது எனக்கு படுத்தான். இந்திசை சவுந்தரராஜன் இருக்காங்க, அவங்க மட்டும் பதில் சொல்லணும்னு வச்சுங்க, நமக்கு தூக்கம் வராதுங்க. அப்படியே அத்து போட்ட கோழி மாதிரி துடிக்குது இந்திய இசை. அதாவது என்ன சொல்றாங்க அவங்கன்னா, அந்த வார்த்தைலாம் பார்க்கும்போது தாங்க நம்மளால பொறுக்க முடியல. நம்ம ஒன்றும் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, வாரிய தலைவர் அதெல்லாம் நம்ம கிடையாது. நம்மளாம் கடை கோடி தொண்டை. ஏன்னா தொண்டனுக்கு தான் கோபம் வரும். அந்த இந்திய இசை என்ன சொல்லுதுன்னா, எப்பொழுதெல்லாம் எங்கள் தலைவர் அமித்ஷா தமிழகத்து வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அண்ணன் ஸ்டாலின் நடுங்கி போகிறார், பயப்படுகிறார், அஞ்சுகிறார். அமித்ஷா வரும்பொழுதெல்லாம் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அஞ்சுகிறார், பயப்படுகிறார். 2026 பாஜக கூட்டணி ஆட்சி அமையும். பாஜக கூட்டணி ஆட்சி அமையும். திமுகவுக்கு மதுரையிலிருந்து முடிவுரை எழுதப்படும். இந்திசை சவுந்தரராஜன் சொல்லுதுங்க, திமுகவிற்கு மதுரையிலே முடிவுரை எழுதப்படும் அந்த இந்திசை சவுந்தரராஜன் சொல்லுது. நான் ஒன்னு சொல்றேன், இந்திசைக்கு எவ்வளவுதான் நானும் பேசிட்டோம். என்ன சொல்றது, ஒன்னு சொல்றேன், இந்திசைக்கு திமுகக்கு மதுரையில முடிவுரை எழுத போறோம்னு சொல்ற இல்லையம்மா இந்திசை. திமுகக்கு யாரெல்லாம் முடிவுரை எழுதுறன்னு சொன்னாங்களோ அத்தனை பேருக்கு முடிவுரை எழுதினவர் யாருன்னு கேட்டா, மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்துவிட்டு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். திமுகக்கு யாரெல்லாம் முடிவுரை எழுதுறன்னு சொன்னாங்களோ அத்தனை பேருக்கும் முடிவுரை எழுதி, அத்தனை பேருக்கும் இரங்கல் கடிதம் எழுதி, அத்தனை பேருக்கும் மணிமண்டபம் கட்டி, என்ன சொல்றது, அத்தனை பேருக்கும் இரங்கல் கடிதம் எழுதினவர் யாருன்னு கேட்டா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இந்திய இசை சவுந்தரராஜன் கடைசியா அம்மையார் செல்வி ஜெயலலிதா கூட இரங்கல் கடிதம் எழுதின பிறகுதான் எங்க தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மெரினாவிலே ஓய்வெடுக்க சென்றார். உங்க தலைவர் நரேந்திர மோடி, நமது பிரதமர் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 9 பொதுக்கூட்டம் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 10 பொதுக்கூட்டம் பேசினார் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. எந்த மாநிலத்துக்கும் அவ்வளவு போல பிரதமர் மோடி எந்த மாநிலத்துக்கும் அவ்வளவு போல தமிழ்நாட்டுக்கு வந்தார். இந்த மண்ணை ஆரிய மண்ணா மாத்திடலான்னு தலைமை சங்கி பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்போ பிரதமர் மோடி சேலத்தில் பேசினார். என்ன பேசினார்னா, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதி திமுக அழிக்க போறது யாருன்னு கேட்டா அண்ணாமலைன்னு அந்த ஆடை காமிச்சார். அந்த கரண்ட்ல அடிப்பட்ட காக்காகிறானே அந்த அண்ணாமலை, அவனை காமிச்சாங்க. அண்ணாமலை தான் முடிவுரை எழுத போறான் சொல்லிட்டு. அப்பயே நாங்க சொன்னோம், மோடி அவர்களே திமுகவுக்கு முடிவுரை எழுத போறான்னு சொல்லாதீங்க, பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் முடிவுரை எழுதிருவோம், ஒரு தொகுதியும் ஜெயிக்க மாட்டீங்க. அதே மாதிரி நடந்துச்சு. ஒரு தொகுதியும் ஜெயிக்கல. இந்திசை சவுந்தரராஜன் மரியாதைக்குரிய எங்களுடைய அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவரிடத்தில் டெபாசிட் இழந்தார். எம்எல்ஏ எலெக்ஷன்ல இந்திசை சவுந்தரராஜன் நின்னா டெபாசிட் இழக்க தான் போறாங்க. என்ன சொல்றது, டெபாசிட் இழந்துட்டாங்க. இப்போ நீங்க அமித்ஷா கூட்டம், அமித்ஷா வரும்பொழுதெல்லாம் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு பயப்படுகிறார், அஞ்சுகிறார். எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் தேசத்தலைவர், தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும், பொது வாழ்வில் தூசிப்படாத தலைவர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். வாழும் பெரியாராக, வாழும் அண்ணாவாக, வாழும் கலைஞராக, தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்று கலைஞராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் ஆளுமையை பார்த்து, புயல் குணத்தோடு போர்க்குணத்தோடு அவர் செய்கிற திராவிட அரசியலை பார்த்து அஞ்சி போய் நடுங்கி போய் தமிழ்நாட்டை நம் வசம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று தலைவர் தளபதி மீது இருக்கிற பயத்தின் காரணத்தால் தான்
அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு ஓடோடி வந்து கொண்டிருக்கிறார். கடந்த மாதம் வருகிறார், இப்பொழுது வருகிறார், திடீர் வருகிறார், வரப்போகிறார். ஏனென்று கேட்டால் ஸ்டாலின் என்கின்ற மாபெரும் தலைவனை வீழ்த்த முடியாது. ஸ்டாலின் என்கின்ற இந்த மாபெரும் தலைவனை வீழ்த்த முடியாது. பல சர்வாதிகாரிகளை வரலாற்றில் ஒழித்து கட்டிய ஒரு தலைவன் ஸ்டாலின் என்கின்ற தலைவன். அவர் பேர் கொண்ட இந்த ஸ்டாலினும் அந்த ஸ்டாலின் தான். ஹிட்லர் போன்ற சர்வாதிகாரிகளை ஒழித்தது யார் என்று கேட்டால் அந்த ஸ்டாலின். இந்த ஸ்டாலின் நம் ஆரிய மண்ணாக மாற்றலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறோம். திராவிட மண்ணை நம்மை அழிக்காமல் விடமாட்டார். எனவே தமிழ்நாட்டுக்கு படையெடுப்போம், எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றும் என்று தலைவர் தளபதி மீது இருக்கிற பயத்தின் காரணத்தால் தான் இங்கே அமித்ஷா வருகிறார். எங்க தலைவர் தளபதி சொன்னார், எத்தனை ஷாக்கள் வந்தாலும் அதை கண்டு நாங்கள் பயப்பட மாட்டோம். தமிழ்நாட்டில் உங்களுடைய வேலையெல்லாம் உங்க பாச்சாலாம் பலிக்காது. எத்தனை ஷாக்கள் வந்தாலும் எங்களை தொட்டு பார்க்க முடியாது. தமிழ்நாடு என்றைக்கும் திமுக சொன்னார்ல. அதனால இந்த இந்திசை சவுந்தரராஜன் என்ன சொல்லுதுன்னா, எத்தனை ஷாக்கள் வந்தாலும் அஞ்ச மாட்டோம் என்று சொல்லுகிற அண்ணன் ஸ்டாலின் அவர்களே, உங்கள் ஆட்சியை கலைத்ததே ஷாதானே. உடம்பெல்லாம் மூளை, உடம்பெல்லாம் மூளை இந்திசை சவுந்தரராஜனுக்கு. இந்த ஷா வந்தா என்ன பண்ணாரு பாருங்க. எந்த ஷா வந்தாலும் சரி, எந்த ஷூ வந்தாலும் சரி, யூ கேன் நாட் பிளக் அவர் ஹியர் ஆல்சோ. ரெஸ்பெக்டட் இந்திசை சவுந்தரராஜன் என்ன சொல்றது, அப்படியே துடிக்குது பாரு. எப்பா சாமி, அந்த இந்திசை பேசுறது அப்படியே கை உயர்த்திக்கினு, சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும்னு அப்படியே கத்துதுங்க. ஏங்க நீங்க யானைக்கு மதம் முச்சு பாத்துக்கிறீங்கல்ல, யானைக்கு மதம் முச்சு பாத்துக்கிறீங்கல்ல, யாரனா கொரிலா குரங்குக்கு மதம் முச்சு பாத்துக்கிறீங்களா? கொரிலா குரங்கு மதம் முச்சு பாத்துக்கிறீங்க? இந்த இந்தி இசை இன்னைக்கு மேடையில தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும் கத்தும் போது கொரிலா குரங்குக்கு மதம் முச்ச மாதிரியே இருந்துச்சு பார்க்கும் போது. பரட்ட உனக்குதான் பேச வரும்னு பேசாத இந்தி இசை. என்ன சொல்றது, உனக்குதான் பேச வரும்னு பேசாத. இப்போ ஒன்னும் இல்ல, நான் இந்த பதிவில் எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, பிஜேபியோட கூட்டணி சேர்றாங்க, அதிமுக தான் ஆட்சி அமைப்போம் நீங்க சொல்றீங்க. அமித்ஷாவே சொல்லிட்டாரு. அமித்ஷா சொல்லிட்டாரு இன்னைக்கு 2026 பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும். உங்க கட்சி பேர் கூட சொல்லங்க. பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்குமா? அப்போ யார் முதலமைச்சர்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா, இல்ல அந்த கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா அந்த புறம்போக்கு பையன் அண்ணாமலையா, இல்ல இந்த மென்ட்லு இந்திசை சவுந்தரராஜனா, இல்ல மிஸ்டர் நயினார் நாகேந்திரனா? யாரு யாரு சாரு? சாரு எடப்பாடி சாரு யாரு? உங்க நிலைமை என்ன ஆயிடுச்சு பாத்தியா? உங்க நிலைமை என்ன ஆயிடுச்சு பாத்தியா? அவங்க வந்து டெல்லியில இருந்து வந்து குஜராத்கார் வந்து இங்க பேசிட்டு போறார், திமுகவை அழிச்சுடுவோம், திமுக ஒழிச்சுடுவோம் அப்படின்னு அமித்ஷா பேசுற. அப்படி திமுக அழிச்சுடுவோம், திமுக ஒழிச்சுடுவோம். சிரிப்பு தான் வருது மேம், எனக்கு சிரிப்பு தான் வருது, சிரிப்பு தான் வருது எனக்கு. இந்திசை என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆட்சிக்கு வந்து முடிவுரை எழுதுவோமா, அதுதான் அமித்ஷா பேசுற. அப்படி எனக்கு கடுமையான கோபம் வருதுங்க. ஆனா லேடிஸை பேசக்கூடாதுன்றாங்க. லேடிஸை பேசக்கூடாதுன்னு கட்டளை போடாம இருந்தா இந்த இந்தி இசை கொரிலா குரங்குக்கு மதம் பிடிச்சா எப்படி கத்துமோ, கொரிலா குரங்குக்கு மதம் பிடிச்ச மாதிரி கத்துற இந்தி இசை சவுந்தரராஜன் பேசுற பேச்சுக்கு அடிச்சு போவேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா அப்படி சொல்றது தப்பு. ஏன்னா தலைவர் வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டார். தலைவர் தளபதி வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றார். அதனால நான் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுறேன். நீங்க எத்தனை கூட்டம் போட்டாலும் சரி, எத்தனை ஷாக்களை தலைவர் சொல்ல மாதிரி நான் சொல்றேன், எத்தனை ஷாக்களை கூட்டுவா, எத்தனை ஷூகளை வேணாலும், எத்தனை ஷாக்களை கூட்டுவா, எத்தனை ஷூகளை வேணாலும் கூட்டுவா. அது எல்லாம் தூள் தூளா அட்ரஸ் இல்லாத ஆக்குறது எங்க தலைவர் தளபதி வேணாம். எங்க வாலிப கலைஞர், அன்பகத்தின் மன்னன், அறிவாலயத்தின் இளவரசன், திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை, திராவிட இயக்கத்தின் குலக்குழந்து, நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர், நாளைய தமிழக முதலமைச்சர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போறோம். சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் சமாதி கட்டினார்ல எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போறோம்.
அவர் பின்னால் எங்கள் போன்ற 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறோம். அச்சா, எங்களை பங்காளி எதிர்ப்பான்னு நினைச்சோம். பங்காளி என்ன யாருன்னா அதிமுக. திமுகவுக்கு ஒரு நிகரான கட்சி அதிமுக தான் குடியாத்த குமரன் எப்பவும் பேசுவோம். அதுவே ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. எடப்பாடியினுடைய தவறான அரசியலால் என்ன சொல்றது, அதுவே ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு அதிமுக வாய்க்கிலேயே பேசுறாங்க, எடப்பாடி வாய்க்கிலேயே பேசுறாப்படி. ஆனா இன்னைக்கு நீங்க டம்மி பீஸ் ஆயிட்டீங்க. யாருகிட்ட? பிஜேபி கிட்ட. பிஜேபி கிட்ட டம்மி இல்ல, அவங்க தலைமையில கூட்டணி அமைகிற மாதிரி அவங்க பேசுறாங்க. உங்களாலதான் பிஜேபி ஓட்டே தவிர பிஜேபினால உங்களுக்கு ஓட்டு இல்ல. உங்களை பேசுற குடியாத்த குமரன் இதை கூட நான் சொல்றேன். அதிமுகனாலதான் ஒரு 4 பேர் பிஜேபியில எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காங்க. அதிமுகனால தான் ஜெயிச்சாங்க, பிஜேபினால அதிமுக ஜெயிக்கல. இப்போ உங்களாலதான் அவன் எதனா ஓட்டு வாங்கின, டெபாசிட் வாங்குறதோ இல்ல நோட்டாக்கு மேல ஓட்டு வாங்குறதோ அது உங்களால வாங்கணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க பார், இதெல்லாம் எவ்வளவு கேவலம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, திமுக பத்தி ஸ்டாலின் பகல் கனவு காணுகிறார். நீங்க 200 தொகுதி ஜெயிக்க மாட்டீங்க, 200 தொகுதி ஜெயிக்க மாட்டீங்க. சிரிக்கிற இல்ல, நீ சொல்றது கரெக்ட் தான் எடப்பாடி அவர்களே. 200 தொகுதி நாங்க ஜெயிக்க மாட்டோம், நீ சொல்றது கரெக்ட் தான். 200 தொகுதி திமுக ஜெயிக்காதுன்றல, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். 200 தொகுதி திமுக ஜெயிக்காது, 234 தொகுதி திமுக ஜெயிக்கும். 234 தொகுதி திமுக ஜெயிக்கும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நினைச்ச நாடு. ஆனா இப்போ இந்தி இசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், ஷா ஷூ ஷா ஷூ டி டூ அமித்ஷா பேசுற மாதிரி தான் தெரியுது. பிஜேபி தலைமையில தான் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய போகுதுன்னு சொல்லிட்டு, அதாவது உங்க பகல் கனவு. என்ன சொல்றது, நான் பிஜேபி காரங்கள் சொல்ற வக்காலை நீங்க எதிர்கட்சி கூட வர மாட்டீங்க. நீங்க பேசுறியா இப்படி பேச, அது பிஜேபி காரன் தான் பேசணும். எடப்பாடி கூட விட்டுரு. அது இந்த இந்தி இசை இது இல்ல, இந்த இந்தி இசை ஊர் பூரா அனுப்புங்க, மேடம் பேசிட்டோம். யானைக்கு மதம் பிடிச்சி எல்லாரும் பார்த்திருக்கோம், கொரில்லா குரங்குக்கு மதம் பிடிச்சி யாரும் பார்த்தது இல்ல. தமிழ்நாடு பூரா எல்லாரும் பார்க்கட்டும், கொரில்லா குரங்குக்கு மதம் பிடிச்சா எப்படி இருக்கணும். இந்தி இசை கத்தட்டும். தாமரை வளர்ந்தே தீரும், இது எப்ப சொல்லுதோ தாமரை மலர்ந்தே தீரும்னு, அப்பெல்லாம் தாமரை அழுகி போகுது. இது எப்ப இந்தி இசை சவுந்தரராஜன் தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்லுதோ அப்பெல்லாம் தாமரை மலர்ந்து போகுது. சூரியன் உதிக்கிறதோ இல்லையா, சூரியன் உதிக்கலன்னா யாரும் உயிரோடு இருக்குமா, அதை எல்லாம் செத்துடுவாங்க. சூரியன் உதிக்கலனா யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. சூரிய வெளிச்சம் தான் எல்லாருக்கும் மக்களுக்கு முக்கியமா தேவையே. சூரியனே உதிக்கலனா இருட்டுல இருந்து எல்லாம் ஷாவண்டி தான். இந்த சராசரி அறிவு கூட 2 மாநில கவர்னரா இருந்த இந்தி இசை சவுந்தரராஜனுக்கு இல்லாத போச்சு. இந்த சராசரி அறிவு கூட இந்தி இசை சவுந்தரராஜனுக்கு இல்லாத போச்சு. என்ன இந்தி இசை சவுந்தரராஜன் சொல்றேன், நீ எல்லாம் தமிழ்நாட்டில் பேசுறது உனக்கு யோகிதே இல்ல. இந்தி இசை என்ன சொல்றது, பரட்டத்தலை அக்கா, இந்தி இசை அக்கா, உலக அழகி உள்ளூர் கிழவி அக்கா, இந்தி இசை அக்கா, நீங்கெல்லாம் தமிழ்நாட்டில் பேசக்கூடாதுக்கா. எப்போ ஒரு தமிழன் கமலாசனை போய் கன்னடக்காரர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டியோ, தமிழ்நாட்டில் நீ அரசியல் பண்றதுக்கு உனக்கு யோகிதை கிடையாது. நீ ஒரு தமிழிச்சே கிடையாது. முதல்ல உன் பேரை மாத்து. இந்தி இசைன்னு வச்சுக்கோ, கன்னடா இசைன்னு வச்சுக்கோ, குஜராத்தி இசைன்னு வச்சுக்கோ, மராத்தி இசைன்னு வச்சுக்கோ, ஹரியானா இசைன்னு வச்சுக்கோ, என்னென்ன வச்சுக்கோ, எல்லாம் வடமாநில மொழியை வச்சுக்கோ. தமிழ் பேரை பயன்படுத்தாத. ஒரு தமிழறிஞர் குமரி ஆனந்தனுடைய பொண்ணு இன்னைக்கு இந்த அளவுக்கு தமிழுக்கு விரோதமா இருந்து திமுகவுக்கு முடிவுரை எழுதுவோமா? டெபாசிட் வாங்குறது யோகியது இல்லை உனக்கு. டெபாசிட் வாங்கல நீ. திமுக யாரு முடிவு எழுதுறது? திமுக முடிவுரை எழுதுவன்னு சொன்னவன்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டான். எவன்லாம் திமுக அழிப்பேன்னு சொன்னான் அவன்லாம் அழிஞ்சு போயிட்டான், ஒளிஞ்சு போயிட்டான். இப்ப கடைசியா நீங்க வந்துக்கிறீங்க. கடைசியா நீங்க வந்துக்கிறீங்க. அமித்ஷாவுக்கு சொல்லுகிறோம், ஷா சு டி து, அமித்ஷா சு சா டி து தூணு என் தொண்டை காரி திட்டுவான் பாஜகவை இந்த தேர்தலில் வா. ஆனா நான் ரொம்ப வருத்தப்படுறது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பார்த்தா வருத்தப்படுறேன். எடப்பாடி பழனிசாமி இந்த நிலைமைக்கு ஆயிலாயிட்டீங்க. ஜெயிலுக்கு பயந்துங்கன்னு அவங்கள்ட்ட இப்படி அடிமையா போயிட்டீங்க. ஒரு குடும்பத்தை பிடிச்சிட்டான் பார் சங்கிங்க. இந்த ராமதாஸ் அன்புமணி அடிச்சுறாங்க இல்ல, இதெல்லாம் யார் காரணம்? இதுக்கெல்லாம் யாரு சார் காரணம்? யாரு சார்? எடப்பாடி சார். யாரு சார் காரணம்? அந்த ஷூ சார் காரணம். அந்த ஷூ சார், அந்த டி சார், அந்த தூ சார், அந்த ஷா சார், அந்த அமித்ஷா ஷா சார்.
அவங்க தான் சார் காரணம். குடும்பத்தையே பிரிச்சிட்டாங்க சார். இப்போ உன் பையன் மித்துனை வச்சு உன்னை மிரட்டின்னு இருக்காங்க. உன் பையனை மித்துனை வச்சு மிரட்டி கூட்டணி ஆட்சின்றான், நாங்க தான் ஆட்சி அமைப்போன்றான், தாமரை மலரோன்றான். எப்பா சாமி எப்பா. அதுல இந்த இந்தி இசை. ஆனா நான் ஒரு இந்தி இசை ஒண்ணு அக்கா, உன்னை உன் காலில் ஒண்ணு கேட்கறக்கா அக்கா, அந்த மாதிரி சிரிக்காதக்கா. ஏக்கா அப்படி சிரிச்சா எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்கலாம் ஜுரம் வந்துருக்கா. அப்புறமா நாங்க தர்கா போய் அதுங்களுக்கு மந்திரிச்சு தாய்த்து கட்டுன்னு வரோம். அதனால சிரிக்காத. அது இப்படிதான் உங்க வீட்டுல பேர பசங்கலாம் உன்னை பார்த்துக்கிறாங்கன்னு. அதனால ரொம்ப பேசாதக்கா, இந்தி இசையக்கா ஓவரா பேசாத. எதனா சீட்டு வாங்கி என் தொகுதியில நின்று டெபாசிட் மட்டும் வாங்கிருக்கா போறோம். அண்ணாமலையா தோப்பான், அண்ணாமலையா தோப்பான் போருமா. மரியாதைக்குரிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றார். வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் தோப்பான். யாரு நின்னாலும் தோப்பீங்க, யாரு நின்னாலும் தோப்பீங்க. அந்த எச்ச ராஜா நரபடி நாராயண நோட்டாக்கு கீழே தான். அதிமுக கூட்டணியில்னா கூட நோட்டா கீழே தான். பாஜக கூட யாரு கூட்டணி சேர்றாங்களோ அவங்க எல்லாம் பாடியில போனோம். அதுதான் பாஜக. அதனால இந்தி இசை, இந்தி இசை பேசு, எவ்வளவு பேசுற பேசு. ஆனா தயவு செஞ்சு சிரிக்காதக்கா. எங்க வீட்டுல பசங்க எல்லாம் பார்த்து பயப்படுறாங்கக்கா. வணக்கம். நாளைக்கு இன்னொரு பதிவுல சந்திக்கிறேன்.